கன்னியாகுமரி கண்ணாடி இலைப்பாலம் கட்டப்பட்ட விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமியின் கருத்துக்கு அமைச்சர் ஏவாவேலு மறுப்பு தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரியில் விவேகானந்தர் மண்டபத்தையும் திருவள்ளுவர் சிலையையும் இணைக்கும் கண்ணாடி இலைப்பாலம் அதிமுக ஆட்சியில் அறிவிக்கப்பட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருந்தார். இது தொடர்பாக பதில் அளித்துள்ள பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு, மனதில் மட்டும் நினைத்துவிட்டு படுத்து தூங்கி எழுந்த பிறகு அது என் திட்டம் என்று சொல்வதில் அர்த்தம் இல்லை என விமர்சித்தார். யார் திட்டத்திற்கு நிதி ஒதுக்கினர்கள், யார் செயல்படுத்தினார்கள் என்பதுதான் முக்கியம் என அமைச்சர் ஏவாவேலு தெரிவித்தார். தொடர்ந்து ஆணை வழங்கியதிலிருந்து தொடர்ந்து எந்தெந்த காலகட்டங்களில் நான் நேரடியாக மேற்பார்வையிட்டிருக்கிறேன். அதோடு மட்டுமல்ல, இந்த திட்டப்பணியை துவக்குவதற்கு கூட நானே இங்கே நேரடியாக வந்திருக்கிறேன். ஆக இத்தனையும் நாங்கள் செஞ்சுருக்கிறோம். நான் மனசில் நினச்சி நான் படுத்து தூங்கினதுக்கு தான் அதுதான் என் திட்டம் அப்படின்னு சொல்கிறதுல அர்த்தம் இல்லை. யார் எக்ஸிக்யூட்டிவ் பண்ணுறாங்க, யார் அதுக்காக பணம் ஒதுக்குனாங்க, எந்த பணத்தில் ஒதுக்குனாங்க அப்படின்றது தான் ஒரு திட்டத்தை நிறைவேற்ற ஒழிய சட்டசபத்தில் நிறைய பேர் அறிவிப்பாங்க, நான் கட்ட போகிறேன்னு தான் சொல்லுவாங்க, பொது நிகழ்ச்சியில் சொல்லுவாங்க. ஆனால் சொல்கிறதால அவங்க பாலம் கட்டினது அர்த்தம் இல்லை. பாலம் கட்டினது திராவிட முன்னேற்ற மாடல் ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சியில் தான் கட்டப்பட்டது. அதுக்கு பணம் ஒதுக்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவருடைய ஆட்சியில் தான் கட்டப்பட்டது.